தவறான இடத்தை தேர்வு செய்து சென்றதால் பிள்ளைகளின் வாழ்வில் எப்படிப்பட்ட பயங்கரங்கள் நிகழும் என்பதை காண்பிக்கும் சித்திரம்தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் பாடம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நேயர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் ஆதியாகமம் 34 அதிகாரம் 1 வசனம் முதல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யாக்கோபு சாலேம் என்ற இடத்திலே தங்கி நகரத்திற்கு வெளியே ஒரு நல்ல இடத்தையும் வாங்கினார். அன்றைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள அவர் முயற்சி செய்கிறார். ஆனால் அது ஒரு நல்ல இடமாக இருக்கவில்லை. எனவே தேவன் அவரை அந்த இடத்திலிருந்து பிரிக்க விரும்புகிறார். உண்மையை சொல்லப்போனால் இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து முடிக்கும் பொழுது தேவன் அவரை அங்கிருந்து பிரித்தது தான் நல்லது என்ற முடிவுக்கு வருவீர்கள். ஆதியாகமம் 34 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். யாக்கோபின் குடும்பம் நகரத்திற்கு வெளியே தங்கியிருந்தாலும் இப்பொழுது தீனாள் பட்டணத்திற்கு உள்ளே சென்று அங்கே இருக்கும் பெண்களை பார்க்க போகிறாள். பாருங்கள், ஆதியாகமம் 34:2. அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். இன்றைய ஊடகங்களின் மொழியிலே சொன்னால் சீகேம் தீனாளை பாலியல் வன்கொடுமை செய்தான். செய்தித்தாள்களிலேயும் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் அவர்களால் இதை சொல்ல முடியும் என்றால் ஒரு சாதாரண பிரசங்கியான என்னாலும் நிச்சயமாக இதை சொல்ல முடியும். பாவம் என்பது வெளிப்படையாக சொல்லப்பட வேண்டும். ஒரு காலத்திலே பாவம் என்பது பாவமாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று SIN என்ற ஆங்கில சொல்லில் உள்ள எஸ் என்ற எழுத்தை நீக்கிவிட்டு நீங்கள் பாவம் செய்தால்தான் சமூகத்தில் ஒரு முக்கியமான இன் குழுவில் இருக்க முடியும் என்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஆனால் தேவன் பாவத்தை அப்படி பார்ப்பதில்லை. அவர் இன்றும் பாவத்தை பாவம் என்றுதான் பார்க்கிறார். கவனியுங்கள், SIN என்ற ஆங்கில சொல்லின் நடுவிலே நான் என்ற எழுத்து இருக்கிறது. அதாவது நாம் அனைவருமே அந்த பாவத்தின் நடுவிலே தான் இருக்கிறோம். ஆதியாகமம் 34 அதிகாரம் 3-4 வசனங்களை கவனியுங்கள். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், சீகேம் என்ற அந்த இளைஞன் உண்மையாகவே அந்த பெண்ணை நேசித்திருக்கிறான். அவளை திருமணம் செய்து கொள்ளவும் ஆசைப்பட்டிருக்கிறான். ஆதியாகமம் 34:5-7 வசனங்களை பாருங்கள். தன் குமார்த்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோடு பேசும்படி அவனிடத்தில் வந்தான். யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தையோட சயனித்து செய்யத்தகாத மதிகட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். நிச்சயமாகவே அங்கே நடந்தது தவறானது என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது நடந்துவிட்டது. இப்பொழுது அந்த இளைஞன் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். யாக்கோபு இது கேள்விப்பட்ட பொழுது தன் மகன்களின் வருகைக்காக காத்திருந்தார். அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு போர்க்கால ஆலோசனை நடத்தினார்கள். தனிப்பட்ட ரீதியில் யாக்கோபு இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் பெரிதாக்கி இருக்கக்கூடாது என்று சிலர் சொல்லலாம். சீகேமின் தந்தை ஏமோர் யாக்கோபை பார்க்க வந்தபோது தன் மகனுக்காக அந்த பெண்ணை கேட்பது தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்தில் அதுதான் ஒரு சிறந்த தீர்வாக இருந்திருக்கும் என்பதால் யாக்கோபு அதற்கு சம்மதித்திருக்கலாம். எப்படி ஆயினும் இந்த விவகாரம் கையாளப்பட்ட விதம் எந்த வகையிலும் சரியானதல்ல. தேவனும் அதை அங்கீகரிக்கவில்லை. பாருங்கள், ஆதியாகமம் 34:8-9 வசனங்கள். ஏமோர் அவர்களோட பேசி, என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தியின் மேல் பற்றுதலாயிருக்கிறது. அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். நீங்கள் எங்களோடைய சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு. அந்நியர்களுடன் திருமண உறவு கொள்வது தவறானது என்றாலும் தீனாளை சீகேமுக்கு மணமுடித்து கொடுத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. அப்படி செய்திருந்தால் அதைவிட மோசமான ஒரு பாவம் நடப்பதை தடுத்திருக்க முடியும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு விளையாட்டு முடிந்து திங்கட்கிழமை காலை அதன் தவறுகளை பற்றி பேசுகிறவர்கள் சொல்வதெல்லாம் எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை.
அதுபோல நிச்சயமாக இதுவும் நடந்த பிறகு நாம் சொல்லும் ஒரு கருத்து தான். சரி, ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை பாருங்கள். எங்களோடே வாசம் பண்ணுங்கள், தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது, இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான். சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரனையும் நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன், பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன், அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். இவை அனைத்தும் ஒன்றே நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. யாக்கோபு இங்கிருந்து கிளம்பியே ஆக வேண்டும். இந்த தேசத்து மக்களுடன் கலந்து வாழ்வது அவருக்கு ஏற்ற இடம் அல்ல. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக. நிச்சயமாக யாக்கோபு தன் குடும்பத்திலே ஒரு தலைவராக முன்னின்று செயல்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் உணரலாம். முதலாவதாக தன் மகன்கள் சீகேமையும் ஏமோரையும் வஞ்சகமாக ஏமாற்றுவதை அவர் தடுத்திருக்க வேண்டும். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். இந்த சம்பவத்தில் என்னை மிகவும் வருத்தமடைய செய்யும் விஷயம் என்னவென்றால், இங்கே நடந்த உண்மையான கொடூரம், அதாவது அந்த பாலியல் வன்கொடுமை என்ற பாவம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பதிலாக விருத்த சேதனம் செய்யாதவர்களுடன் திருமண உறவு கொள்ளக்கூடாது என்று தேவன் கொடுத்திருக்கிற ஒரு சட்டத்தை முன்வைத்து அவர்கள் இந்த பிரச்சனையை அணுகியதுதான் வேதனைக்குரியது. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 15 முதல் 17 பாருங்கள். நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களைப் போலாவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோட குடியிருந்து ஏக ஜனமாயிருப்போம். விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தியை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள். யாக்கோபின் மகன்கள் அவர்களை செய்ய சொன்னது விருத்த சேதனம் என்ற அந்த சடங்கு தான். இது இன்று பலருக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போதகர் ஒருவர் தன் அனுபவத்தை இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறார். அவரிடத்திலே ஆலோசனைக்காக ஒரு ஆணும் பெண்ணும் வந்தார்கள். அந்த இளைஞன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல என்பதால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க அவர் மறுத்துவிட்டார். அந்த பெண்ணோ அவன் ஒரு கிறிஸ்தவனாக மாறினால் ஒழிய அவனை திருமணம் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக சொன்னாள். போதகர் அந்த இளைஞனிடத்திலே பேசினார். அவனும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதாக சொன்னான். நாங்கள் ஜெபம் செய்தோம். பிறகு அவனிடம் உண்மையாகவே நீ என்ன செய்திருக்கிறாய், உன் மனதில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் கேட்டார். அதற்கு அவன் கொடுத்த மழுப்பலான பதில்களைப் போல அவர் இதுவரை எதையும் கேட்டதில்லை. உண்மையை சொல்லப்போனால் அந்த பெண்ணின் முன்னாலேயே அந்த போதகர், பெண்ணே, நான் இந்த திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டேன், இந்த இளைஞன் மனம் மாறியிருப்பதாக நான் நினைக்கவில்லை என்று கூறினார். அவர் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வதாக அவர்கள் நினைத்தார்கள். உடனே வேறொரு போதகரிடத்திலே போய் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணத்திற்கு பிறகு அந்த பெண் அவனை சபைக்கு அழைக்க முயன்றாள். நான் அவனிடம் கடுமையாக நடந்து கொண்டதால் என்னுடைய பிரசங்கத்தை கேட்க வராததற்கு அவனிடத்தில் ஒரு நல்ல காரணம் இருந்தது என்று அந்த போதகர் சொல்லுகிறார். அதனால் அவள் வேறொரு சபைக்கு செல்ல சம்மதித்தாள். அங்கே 2 முறை 3 முறை ஆலயத்திற்கு சென்றார்கள். இறுதியிலே அவன் அவளிடத்திலே நேரடியாகவே சொல்லிவிட்டான், உண்மையில் நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. சபையில் சேரும் சடங்குகளை செய்வதோ அல்லது கிறிஸ்துவை நம்புகிறேன் என்று வாய் வார்த்தையை சொல்வதோ நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தமாகாது. இன்று பலருக்கு விசுவாசம் என்பது ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை. வெறும் தலையை ஆட்டி சம்மதிப்பதே போதும் என்று நினைக்கிறார்கள். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நம்புவது என்பது ஒரு மகத்தான அனுபவம். இந்த உலகத்திலே அதற்கு இணையாக எதுவுமே இல்லை. நீங்கள் கிறிஸ்துவை நம்பும் பொழுது அது உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த இளைஞனிடத்திலே எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. பிரசித்தி பெற்ற சிலருடைய வாழ்க்கையிலையும் விசுவாசிகள் அவிசுவாசிகளோடு இணைக்கப்படும் பொழுது அவர்கள் வேதனையான குடும்ப வாழ்க்கையே வாழ்கிறார்கள். யாக்கோபின் மகன்கள் இங்கே என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் விருத்த சேதனம் என்ற சடங்கை மட்டும் செய்து கொண்டால் போதும், எல்லாம் சரியாகிவிடும் என்கிறார்கள். இந்த அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரு சபையிலே சேர்ந்து விடுவது,
தலையை ஆட்டி சம்மதிப்பது, சரியான மத வார்த்தைகளை பயன்படுத்துவது மற்றும் சரியான வேத வசனங்களை மேற்கோள் காட்டுவது, இவை அனைத்தும் ஒருவரை கிறிஸ்தவராக மாற்றிவிடும் என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, அது நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்பதை குறிக்காது. நீங்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திற்காக தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்பதை நம்பி இருந்தால் உங்களுக்குள் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். நீங்கள் முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு மனிதராக இருப்பீர்கள். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். அவர்களுடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோன்றினது. அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மை உள்ளவனாயிருந்தான். ஆம், இந்த சூழ்நிலையில் அந்த இளைஞன் சீகேம் கௌரவமான ஒரு காரியத்தையே செய்கிறான் என்று நாம் சொல்லலாம். ஆதியாகமம் 34:20-23 பாருங்கள். ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோடே பேசி, இந்த மனிதர் நம்மோடே சமாதானமாக இருக்கிறார்கள், ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும். அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமாக இருக்கிறது. அவருடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம். அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறது போல நம்மில் உள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாக நம்மோடே வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். அவருடைய ஆடு மாடுகள், ஆஸ்திகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா? அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்வதானால், இந்த திருமண உறவுகள் மூலமாக காலப்போக்கில் யாக்கோபிடம் இருந்த அனைத்தையும் தாங்களே சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்று அந்த மனிதர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆதியாகமம் 34:24. அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு விருத்த சேதனம் என்ற சடங்கை செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு போலித்தனம். இது ஒருவன் உண்மையான மனமாற்றம் அடையாமல் ஒரு சபையிலே உறுப்பினராக சேருவதற்கு சமமானது. ஆதியாகமம் 34:25. 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன், லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய வஞ்சகம். சிமியோனும் லேவியும் தீனாளின் உடன் பிறந்த சகோதரர்கள்தான். அவர்களின் தாய் தந்தை இருவருமே ஒன்றுதான். அவர்கள் பழிவாங்க துடித்தார்கள். ஆனால் அந்த பழிவாங்கலிலே அவர்கள் எல்லை மீறி போய்விட்டார்கள். அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியோ அல்லது யாக்கோபு ஆரானில் கஷ்டப்பட்டு சேர்த்த பெரும் செல்வத்தை ஏமோர் அபகரிக்க நினைத்ததோ, இவை எதுவுமே சிமியோனின், லேவியின் கொடூரமான செயலை நியாயப்படுத்தாது. ஆனால் அதே சமயம் அந்த தேசத்து மக்களுடன் சுமூகமாக வாழ்வது எவ்வளவு கடினமான காரியம் என்பதையும் இது வெளிப்படுத்துகிறது. அவர்கள் செய்த காரியம் மிகவும் பயங்கரமானது. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்காலை கொண்டு சீகேமின் வீட்டில் இருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு, யாக்கோபின் மற்ற மகன்களும் இந்த செயலிலே தங்களை இணைத்து கொண்டார்கள். இது யாக்கோபின் குடும்பத்திலே இருந்த பேராசையை வெளிப்படுத்துகிறது. இது முற்றிலும் தவறானது. இந்த பேராசை குணம் அவர்களுக்கு எங்கே இருந்து வந்தது? அவர்கள் லாபானின் வீட்டிலே வளர்ந்தபோது அவரிடத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டது தான். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 28-30 பாருங்கள். அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் அவருடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவருடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெருசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன். அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். யாக்கோபின் வாழ்க்கையில் இங்கே ஒரு தெளிவான தவறு இருப்பதை கவனியுங்கள். சிமியோனும் லேவியும் தனக்கு கெட்ட பெயரை உண்டாக்கி விட்டார்கள் என்பதற்காகவே யாக்கோபு அவர்களை கண்டிக்கிறார்.
ஆனால் அவர்கள் செய்த அந்த பயங்கரமான பாவத்திற்காக அவர் அவர்களை கண்டிக்கவில்லை. சில நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற சிலரும் பாவத்தை பற்றியும் அவர்கள் செயல்களை பற்றியும் தவறான பார்வை கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயல் அவர்களை சுற்றி உள்ளவர்களிடத்திலே என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார்கள். பிடிக்காத எந்த ஒரு காரியத்திற்கும் ஆதரவாக நிற்க துணிவில்லாமல் இருக்கிறார்கள். இங்கே விஷயம் எது சரி அல்லது எது தவறு என்பதல்ல, மாறாக அந்த கூட்டத்திடம் தாங்கள் எப்படி நற்பெயர் எடுப்பது என்பதுதான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. தங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஏற்ப தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்பவர்கள் மீதும் தங்கள் நடத்தை மற்றவர்களிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மீதும் தேவன் இரக்கம் காட்டுவாராக. இது சரியான காரியமா? ஒரு கிறிஸ்தவ பண்பா? அல்லது ஒரு தேவ பிள்ளையாக இதை செய்யலாமா வேண்டாமா என்று அவர்கள் சிந்திக்கிறதில்லை. இதனால் தான் நம்முடைய சபைகள் சமரசம் செய்கிறவர்களாய் நிறைந்திருக்கின்றன. இது அநேக கிறிஸ்தவர்கள் விரக்தியிலும் மகிழ்ச்சியின் மேலும் இருப்பதிலே ஆச்சரியமே இல்லை. சத்தியத்திற்காக உறுதியாக நிற்பது ஒரு அற்புதமான விஷயம் பிரியமானவர்களே. நீங்கள் அப்படி நிற்கும் பொழுது எதற்காகவும் சமரசம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. நாம் அப்படி செயல்படுவது எவ்வளவு ஆசீர்வாதமானது இல்லையா? பாவம் முதியவரான யாக்கோபு வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் இன்னும் அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடையவில்லை. பின் அவருடைய மகன்கள் தங்களை தற்காத்து கொள்ள இவ்வாறு பதில் சொல்கிறார்கள். கவனியுங்கள், ஆதியாகமம் 34:31. அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமோ என்றார்கள். இது ஒரு நல்ல கேள்விதான். அவர்கள் நீதியை தங்கள் கைகளில் எடுக்க நினைத்திருந்தால் முதலாவதாக அந்த இளைஞன் சீகேம் சொல்வதை கேட்டிருக்க வேண்டும். மேலும் அவன் தங்கள் சகோதரியை திருமணம் செய்து கொள்ள அனுமதித்திருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையிலே அதுதான் ஒரு சிறந்த தீர்வாக இருந்திருக்கும். ஆனால் அதற்காக அது முற்றிலும் சரியானது என்று நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அந்த தேசத்து மக்களை கொன்று குவித்த கொடூரமான செயலை விட இது எவ்வளவோ மேலானது. அவர்கள் செய்த இந்த செயலுக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. அவர்களுக்கு ஆதரவாக பேச என்னிடத்தில் எந்த தற்காப்பு வாதமும் இல்லை. அவர்கள் அப்படி செய்திருக்கவே கூடாது. ஆனால் ஒன்று, அவர்கள் ரோமர் 12:19-21 சொல்லப்பட்டுள்ள சத்தியத்தின் வெளிச்சத்திலே வாழவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்கிறது? கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 12:19-21 வரை. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்னியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லே. இன்று ஒரு கிறிஸ்தவரை பொறுத்தவரை ரோமர் 12 உள்ள அறிவுரைகளே அவர் பின்பற்ற வேண்டிய கொள்கையாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுது பழிவாங்க துடிக்கிறோமோ அல்லது வஞ்சகத்தை தீர்த்து கொள்ள முற்படுகிறோமோ அந்த நிமிஷமே நாம் விசுவாசத்தினாலே நடப்பதை நிறுத்திவிட்டோம் என்று பொருள். அதாவது தேவனால் இதை சரி செய்ய முடியும் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்று மறைமுகமாக சொல்லுகிறோம், அவ்வளவுதான். இருந்தாலும் யாக்கோபையும் நிச்சயமாக அவருடைய மகன்களையும் அந்த காலகட்டத்திலே இவ்வளவு உயர்ந்த ஆவிக்குரிய நிலைக்கு கொண்டு வந்திருக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். நிச்சயமாக அவர்கள் செய்த இந்த பயங்கரமான செயலை எந்த விதத்திலும் நாம் நியாயப்படுத்த முடியாது. தங்கள் சகோதரிக்காக அவர்கள் கொண்ட உணர்ச்சிகளையும் அதன் மூலம் தங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் பழி வாங்குதல் என்ற பெயரிலே அவர்கள் செய்த அந்த படுகொலை ஒருபொழுதும் நியாயமாகாது. யாக்கோபு இப்பொழுது ஒன்றை உணரத் தொடங்கினார். அவர் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் அனைத்தும் இப்பொழுது அவரிடமே திரும்பி வரத் தொடங்கின. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்பதற்கு ஏற்ப ஒரு சில சிக்கல்கள் அல்ல, ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தொடர்ந்து அவரை சூழ்ந்து கொண்டன. ஆதியாகமம் 34 ஒரு இருண்ட அதிகாரமாக தோன்றலாம். இதில் வன்கொடுமை, வஞ்சகம், கொலை மற்றும் பேராசை என மனிதனின் பாவ இயல்புகள் அனைத்தும் வெளிப்படுகின்றன. ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஆவிக்குரிய சத்தியங்கள் உண்டு. உலகம் நமக்கான இடம் அல்ல. யாக்கோபு சாலேமுக்கு அருகே நிலம் வாங்கி அங்கேயே தங்கிவிட நினைத்தார். ஆனால் தேவன் அவரை பெத்தேலுக்கு அழைக்க விரும்பினார்.
உலகத்தோடு சமரசம் செய்து வாழ நினைக்கும் பொழுது நம் குடும்பங்களுக்குள் தீனாள் மற்றும் சீகேம் போன்ற பிரச்சனைகள் நுழைய வாய்ப்பு உண்டு. விசுவாசிகள் உலகத்தோடு கலக்காமல் தேவனுடைய அழைப்பில் உறுதியாக இருக்க வேண்டும். சடங்குகள் ஒருபொழுதும் ரட்சிப்பல்ல. சீகேமின் மனிதர்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டார்கள், ஆனால் அவர்கள் இருதயம் மாறவில்லை. இன்று நாமும் சபை அங்கத்துவம், ஞானஸ்நானம் போன்ற சடங்குகளை செய்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறவில்லை என்றால் அந்த சடங்குகள் எல்லாமே வெறும் வேஷம்தான். உண்மையான விசுவாசம் இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். அடுத்ததாக பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. சிமியோனும் லேவியும் நீதியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள். விளைவு ஒரு பயங்கரமான படுகொலை. ரோமர் 12:19 பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நாம் மற்றவர்களை பழிவாங்க துடிக்கும் பொழுது தேவனுடைய நீதியின் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை என்பதையே காட்டுகிறோம். தீமையை நன்மையால் வெல்வதே ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளையின் அடையாளம். அடுத்ததாக விதைப்பும் அறுப்பும் என்று நாம் நினைக்க வேண்டும். யாக்கோபு தன் வாழ்க்கையிலே செய்த ஏமாற்று வேலைகளின் நிழல் இப்பொழுது அவர் மகன்கள் மூலமாக அவர் முன்பே வந்து நிற்கிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். யாக்கோபு என்னும் தன் பெயரைப் போல ஏமாற்றுகிறவனாக இல்லாமல் இஸ்ரவேலாக மாற இன்னும் பல போராட்டங்களை கடக்க வேண்டியிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலையும் உலகத்தோடு சமரசம் செய்து கொள்கிறதா அல்லது சத்தியத்திற்காக துணிந்து நிற்கிறதா? நம்முடைய செயல் மற்றவர்களை திருப்திப்படுத்த அல்ல, தேவனை திருப்திப்படுத்தவே இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை ஒருபொழுதும் நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய கிருபையும் சத்தியமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்றும் என்றும் காத்துக்கொள்வதாக. ஆமேன். தீனாளின் சகோதரர்கள் யார்? தீனாளின் சகோதரர்கள் யார்? ஆப்ஷன் ஏ ரூபன், லேவி. ஆப்ஷன் பி சிமியோன், லேவி. ஆப்ஷன் சி தான், பென்யமீன். இன்றைய நாளிலும் தீனாளின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் மூலம் தேவன் நமக்கு அநேக எச்சரிப்பின் செய்தியை தந்திருப்பார் என்று நம்புகிறோம். நேயர்களே, தேவன் குறித்த இடம் விட்டு தான் சரி என்று நினைத்த, தனக்கு செழுமையை தரும் என்று நினைத்த யாக்கோபுக்கு எத்தனை பெரிய வேதனை! தனது பாட்டன் லோத்தை போல குடும்பம் அழிவுக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக காரணமாகிவிட்டான். இன்றைய நாளில் தேவன் தவறு என்று குறிப்பிட்ட எத்தனை காரியங்களை நாம் நம்மை ஏமாற்றிக்கொண்டு தவறில்லை என்று வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறோம். தீனாளை போல சென்ற இடத்தின் பழக்கத்தினை செய்ய நினைப்பது மிகப்பெரிய அழிவிற்கு நேராக நம்மை வழிநடத்திவிடும். நம் வாழ்வின் முதலிடம் தேவனுக்கும் அவர் கட்டளைகளுக்கும் மட்டுமே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப் பண்ணுவேன். எபிரெயர் 6:14.